ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் கோல்டு ஜுவல்லரி எப்படி பண்ணலாம், ஒரு நெக்லஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் காட்டுறேன். ஏ டு செட் எல்லாமே இதில் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி ரொம்ப நீட்டாக வரும். ஏர் பபிள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இப்போ பாருங்கள், நான் கையில் ஆயில் தொடச்சிட்டு இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இதை இந்த மாதிரி ஏதாவது ரோலர் வச்சு நல்லா ஒரு ஸ்லாப் மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸ் உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் கட்டர் இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லை உங்ககிட்ட ரெக்டாங்கிள் மாதிரி கட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்கொயர் மட்டும்தான் இருந்ததுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதை நான் 2 பீஸாக மாற்றிப்பேன். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பீஸ் இருக்க மாதிரி சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குனால நான் இதுலேயே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுங்க. இது எடுக்கும்போது நைஃப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வரும். நீங்கள் லாஸ்ட்டாக இது ஏதோ ஃபினிஷிங் பண்ணுறதோ லைட்டாக அதுக்கப்புறம் ஸ்மூத் பண்ணுறதோ எந்த இதுவும் இருக்காது. நல்லா நைஃப்பில் ஆயில் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை இப்படி கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே லைனை இப்படி இழுத்துருங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு ஸ்மூத்தாக கட் ஆகி வந்துடும். இதை ஏதாவது பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஒன்று செய்யும்போது இன்னொன்று ட்ரை ஆயிரும். அதுக்காக தான் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அது மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்களும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் கரெக்டாக ஸ்கொயராக 2 பக்கம் ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மேலே ஒரு சின்னதாக 2 கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் கீழே சின்னதாக 2 கோடு போட்டுட்டு இது கீழே சின்ன சின்ன லைன் டிசைன் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் போட்டனாலும் போடலாம், நீங்கள் 2 பக்கம் போட்டனாலும் போடலாம். நான் 2 பக்கமும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி லைன் டிசைனு. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பக்கம் போட்டேன்ல, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் சின்ன சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயரில் போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஷேப் ஒரே மாதிரி வரும். நீங்கள் 10 பீஸ் பண்ணுறீங்கன்னா 10 பீஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக ஈவனாக எது சென்டர்னு பார்த்து சென்டர் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி பார்த்தீங்களா, ஒரு பக்கம் இப்போ லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்மூத் ஆயிரும். இன்னொரு பக்கம் லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா மட்டுமே போதும். இது நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இதில் ஒரு லாலிபாப் பீட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பாருங்கள், நான் இதில் ஒரு கட்டு கம்பி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஒரு சென்டரில் நல்லா தான் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் பெருசாக கிடைக்கும். அதுக்காக தான். அப்புறம் இந்த கார்னரில் ஏதாவது லைட்டாக தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த மாதிரி இதுலேயும் கட்டு கப்பியில் ஒரு லாலிபாப் பீட் செஞ்சு அட்டாச் பண்ணிட்டு இதில் இதுலேயே ஹோல் போட்டு காமிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் ஐபினில் ஹோல் போடும்போது என்ன ஆகுனா, கீர் ஒயரில் உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ ஜிமிக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் ஜிமிக்கி வேணுமோ அந்த சைஸில் அவங்க குழியில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சென்ட்ரலாக சின்னதாக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கீழ் லைனில் சின்னதாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். லைன் போட்டு எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு மாதிரி ட்ரையாங்கலாக ஷேப் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் வேறு ஷேப் டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சதுனால நான் இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் சின்ன சின்னதாக கோடு ஃபுல்லாக ஜிமிக்கி ஃபுல்லாமே நான் சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் சின்னதாக லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு நைஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம், கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃப்ளாட்டாக இருக்க கம்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை சென்டராக கட் பண்ணிக்கிறேன் 2 ஜிமிக்கிக்காக. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம ஐபின் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஐபின் கனெக்ட் பண்ணி வச்சதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே போடுங்க ஐபின், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கீழே ஒரு டாட் டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டராக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை தூக்கி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐபின் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கீழே மேலே
லாலிபாப் பீட் வந்து ஒரு சின்னதாக இது வந்து கட்டு கம்பியில் நிக்ரோம் ஒயரில் வந்து இது பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறது எப்படின்னா ரெட் ஃபயரிங் மெத்தடில் பேக் பண்ணோம். இந்த பேக்கிங் வீடியோஸ் நான் ஆல்ரெடி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரெட் ஃபயரிங் மெத்தடில் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் ரெட் ஃபயரிங் மெத்தடில் தான் பேக் பண்ணியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிக் டிக்னு சவுண்டு வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து சவுண்டுக்காகவே நான் ரெட் ஃபயரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பேசிக்காக வந்து ஃபுல்லாக ஒரு பிளாக் கோட் அடிச்சுக்கோங்க. நல்லா வந்து பிளாக் பெயிண்டில் வந்து நிறைய வாட்டர் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒரு பிளாக் கோட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நிறைய தண்ணி அப்ளை பண்ணி அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அந்த கேப்பெல்லாம் வந்து நல்லா ஃபில் ஆகி உங்களுக்கு ஒரு ஈவனான ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதோ பெரிய சைஸ் ப்ரஷ்ஷில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சட்டுன்னு முடியும். டக்குன்னு வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஜிமிக்கிக்கு அப்புறம் நம்மளோட செயின் இருக்குல்ல, செயினுக்கும் வந்து ஃபுல்லாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிளாக் கோட்டிங் தேவையோ அங்கங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பிளாக் பெயிண்டில் வந்து தண்ணி கலந்து அடித்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் வந்து செயினுக்கும் வந்து இதே தான் பண்ணியிருக்கேன். பிளாக் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா கோல்டன் கலரில் வந்து சின்னதாக வந்து அந்த டிசைன்ஸில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க. டார்க்காக பண்ணிங்கன்னா நம்ம போட்டுக்க டிசைன் தெரியாது. லைட்டாக வந்து கோல்டு டிப் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து பெயிண்ட் பண்ணுற கார்னரில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது. இப்போ வந்து கீழே இருக்க அந்த பீட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு கோல்டன் கலர் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இது நீங்கள் 2 கோட் கொடுக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி திட்டு திட்டாக தெரியும். அதனால் ஃபஸ்ட் தடவை ஒரு தடவை கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் 2வது தடவை கோட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி வந்து ஈவனாக வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வேறு எந்த டிசைனுமே பண்ண போகிறதில்ல. இதுவே வந்துட்டு செயின் தான். இப்போ வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜிமிக்கிக்கும் இதே மெத்தடில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். வேறு எந்த கலருமே கொடுக்க போகிறதில்ல. பிளாக் கோல்டு மட்டும்தான். இப்போ கோல்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குள்ள, இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிளோட கார்னரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே லைனில் வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஈவனாக இது வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அடித்து முடிச்சதுக்கப்புறமா இதுக்கும் செகண்ட் கோட்டிங் கண்டிப்பாக அடிக்கணும். நீங்கள் ஒரு கோட்டிங்கோடு நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி வந்து கேப்பாக வந்து அழிஞ்சு போன மாதிரி தெரியும். இப்போ மேலே டிசைன்ஸ்க்கும் அதே மாதிரி நம்ம செயினுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இயரிங்ஸ் பண்ணுறோம். அந்த மேல் லைனுக்கும் கீழே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு லைனுக்கும் வந்து கோல்டன் கலர் மாதிரி சின்னதாக லைன் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் சென்டர் கோல்டு கொடுத்துட்டு 2 சைடும் பிளாக்காக விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம். அது நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ டிசைன் வந்து கலர் கொடுக்குறது, காம்பினேஷன் கொடுக்குறது, அதெல்லாம் எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நல்லா பார்த்துட்டு அது பொறுமையாக அடித்து முடிங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம சின்னதாக வந்து நான் கீர் லாக் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கீர் லாக்கு நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால விடலாம். நான் வந்து ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறத விட ஃபெவிக்விக் போட்டால் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையான லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வந்து அந்த கீர் லாக் வந்து உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு பெண்டன்ட்டை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த சைடு பிட் டிசைன்ஸ் இது வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இது எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இடையில வேணால் ஒரு கோல்டன் பீட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லாட்டி ஒரு பெரிய சைஸ் ஒரு கோல்டன் பீட்டு தெரக்கோட்டாலே செஞ்சுட்டு அதை வேணாலும் அட்டாச் பண்ணலாம். இல்லை நான் கீர் லாக் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கோல்டன் பீட்ஸ் விற்கிது. அது கூட ஒவ்வொன்று இடையில போட்டுக்கலாம். எனக்கு இப்படி பண்ணவே பிடிச்சிருந்துச்சி, நான் அதனால் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து சும்மா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பட் நெக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஒரு டபுள் செயின் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த டிசைன் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து லைனாக கோர்த்துக்கோங்க. வேணால் நீங்கள் கோல்டன் பீட் போட்டுக்கலாம். நான் போடலை. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் வந்து கீர் லாக் போட்டுட்டு நான் வந்து அப்படியே மடித்து விட்டுருவேன். மடித்து உள்ளே விட்டுட்டு லைட்டாக ஃபெவிக்விக் மட்டும்தான் போடுவேன். இவ்வளோ பெரிய கம்பி இருக்குல்ல, இதை வந்து இந்த கீர் லாக்குள்ளே உள்ளே போட்டுட்டு நல்லா உள்ளே சென்டர் வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஒரு 3 பீஸ்க்கு தாண்டி தான் போயிருக்கும். அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா லைட்டாக இழுத்து விட்டுட்டு லைட்டாக கடைசியில் வந்து ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும், வெளியே வரவே வராது. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரிலாம் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த 2 பக்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிக்விக் விட்டுருங்க. ஒரு சொட்டு விட்டால் போதும். அது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கம்பி அந்த லூஸே ஆகாது. இப்போ பார்த்தீங்களா நான் வந்து ஜிமிக்கிக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன், வந்து செயினுக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஜுவல்லரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.